இறந்து போனவங்கள பாடம் கட்டி எடுத்துட்டு போனதை பார்த்துருப்போம். ஆனா இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறவங்களையே பாடம் கட்டி எடுத்துட்டு போறாங்க. இந்த கோவிலோட மர்மம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் நீங்க பூசாடினா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பூஜையை எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் சடங்கு செஞ்சு பண்ணுவோமோ, இறந்து போனவங்களை வந்து நம்ம குளிப்பாட்டி அவங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு அந்த வாக்கரிசி இதெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடுகாட்டுக்கு கொண்டு போகல பாடையில போட்டு இந்த இடத்துல உயிரோடு இருக்கவங்களுக்கு நடைபெறுது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற இந்த கோவில் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கும்பகோணத்துல வலங்கைமான்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த பாடைகட்டி மாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவில்ல தீராத நிறைய உடம்புக்கு பிரச்சனையான, கடவுளாலேயே காப்பாற்ற முடியாது, டாக்டராலேயே காப்பாற்ற முடியாம சில பேர் படுத்த படுக்கையெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் உயிரோடு இருக்கும் போதே பாடை கட்டி இந்த கோவிலை 3 வாட்டி சுத்தி வந்தாங்கன்னா உடம்பு சரியில்லாம இருந்த பிரச்சனையே இடம் தெரியாம காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல இருக்கிற மக்கள். இந்த பாடையில நம்ம எப்பவுமே எப்படி இந்த இறந்து போனவங்களுக்கு எல்லாம் கட்டுவோம்ல, என்னென்ன வச்சு கட்டுவோம், மூங்கில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைக்கோல் இதெல்லாம் வச்சு பண்ணுவோம். மூங்கில், வைக்கோல் இது எல்லாத்தையுமே வச்சு பாடையெல்லாம் கட்டிட்டு அந்த உடம்பு முடியாம ரொம்ப படுத்த படுக்கையா இருக்காங்கல்ல, டாக்டர் எல்லாம் சில பேரெல்லாம் வந்து காப்பாற்றவே முடியாது, இவங்களை இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும் சொல்லக்கூடிய அந்த ஆட்கள்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி இந்த பாடையில படுக்க வச்சு இந்த கோவிலை சுத்தி எடுத்துட்டு வருவாங்க. இந்த கோவிலை சுத்தி எடுத்துட்டு வரும்போது 3 சுத்தி எடுத்துட்டு வரும்போது அந்த பூசாரி இருக்காங்களா, அவங்க வந்து இந்த புனித நீர்னு சொல்லக்கூடிய அந்த சாமியை நினைச்சு அந்த புனித நீரை அவங்க மேல தெளிச்சு விபூதி இதெல்லாம் அவங்களுக்கு வச்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த படுக்கையிலிருந்து புனித நீரை அந்த பூசாரி அவங்க மேல தெளிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஏந்திச்சு வரும்போது இவங்க உண்மையாவே இறந்து மறுபிறவி எடுத்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற மக்கள் இதை நம்பப்படுறாங்க. இங்க சுமார் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகுதியில் சீதாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருக்கு. இது வந்து என்ன ஆயிருக்குன்னா, காலப்போக்கில் இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அம்மை நோய் வந்து தாக்கி இந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. பின்னாடியே அந்த இடத்துல வந்து ஒரு சமாதியாக எழுப்பப்பட்டிருக்கு. அந்த இடத்துல போயிட்டு நிறைய பேருக்கு அவங்க லைஃப்ல நடந்த சில விஷயங்கள்லாம் வச்சு இந்த இடத்துல போனால் அந்த இடத்துல நிறைய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்லாம் கிடைக்குது. அது இல்லாமல் அவங்க மனசுல வேண்டது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அவங்க மேல நிறைய பேர் மேல அருள் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த சீதலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை இல்லை, இது வந்து மாரியம்மனோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதுக்கப்புறம் தான் மக்கள் இந்த இடத்துல வந்து இந்த பெரிய ஒரு திருவிழா பண்ணி இந்த கோவிலையும் கட்டி இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில பேர்லாம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் போவாங்க, தீராத வியாதி இருக்கும் அவங்களுக்கு. அது இல்லாமல் இந்த அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை எல்லாத்தையுமே இந்த இடத்துல போயிட்டு இந்த பாடகட்டி திருவிழாவில் இந்த மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ஊரில் நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இந்த பாடகட்டி திருவிழாவில் போயிட்டு நீங்கள் அந்த படுத்த படிக்கையாக இருக்கிற அந்த ஒரு பர்சனை நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு இந்த இடத்துல நடக்கிற இந்த பாடகட்டி திருவிழாவில் நீங்களும் பாடகட்டி இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ஒரு நபர் லைஃபுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு மறுபிறவி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.